வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 1st மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். டிப்பானி ஜூரியான் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹுண்டாய் மற்றும் சோக்ராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்கள வர்க்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224A சொல்லியிருக்காங்க. புனிதா அரோரா முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல். தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஆரன்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடியினரால போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா, பாப்டிலான், நோக்ரம். பரஞ்சப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டா திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் 2018, மிஷன் சாகர் 2020, ஆயுஷ்மன் சகாக்கர் திட்டம் 2020, பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மாண் அபியான் 2021, ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021, அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. டெல்லி சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விஜேந்தர் குப்தா. சர்வஸ்ரேஷ்டா சுரக்ஷா புரஸ்கார் விருது பெற்ற விமான நிலையம் இது? மோப்பா விமான நிலையம் கோவால அமைஞ்சிருக்கு. சோலிகா பழங்குடியினர் முதன்மையாக எங்கு காணப்படுகின்றனர்? கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை எங்கு திறக்கப்பட்டது? லக்கிம்பூர் கெரி, உத்தரப்பிரதேசம் மாநிலம். ஐசிசி ஆண்கள் சாம்பியன்ஸ் டிராபி 2025 தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? மொத்தம் 4 தூதுவர்கள். அதுல இந்திய நாட்டை சேர்ந்த ஷிகார் தவான். இந்த ஐசிசி ஆண்கள் சாம்பியன்ஸ் டிராபி இந்த வருஷம் பாகிஸ்தான் நாட்டிலையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டிலையும் நடக்க போகுது. ககன் நரங் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான இந்தியாவின் சேஃப்டி மிஷன். சத்யபிரகாஷ் சங்வான் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் 2024க்கான சேஃப்டி மிஷன். கலிகேஷ் நாராயண் சிங் இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தின் தலைவர். தேவஜி சைக்கியா பிசிசிஐ உடைய செயலாளர். பகதூர் சிங் சாகு இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவர். மாசச்சூசெட்ஸ் கவர்னர் விருது பெற்றவர் யார்? நீதா அம்பானி. திரௌபதி மர்மு ஸ்ரீராம் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லஸ்டர் வாங்கியிருக்காங்க. நரேந்திர மோடி கிரீஸ் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆனர். ரஷ்ய நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் தி சென்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல் தி ஃபர்ஸ்ட் கால்ட். அப்புறம் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜீரியா விருது வாங்கியிருக்காங்க. குவைத் நாட்டோட உயர் சிவிலியன் விருது தி ஆர்டர் ஆஃப் தி முபரக் ஆல் கபீர். தீபகற்க இந்தியாவில் நீலக்கண்ண தேனி முதல் இனப்பெருக்க தளம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டுல ஆண்டிவிலை அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் சிலை. தமிழ்நாட்டு திருவள்ளுவர் சிலையை வந்துட்டு பிலிப்பைன்ஸ் நாட்டுல வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் போலீஸ் ட்ரோன் பிரிவு தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பறக்கும் பயிற்சி அமைப்பு சேலத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரோவுடைய 2வது விண்வெளி நிலையம் குலசேகரப்பட்டினத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் நீரிழிவு உயர் வங்கி சென்னையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது? மேற்கு வங்காளம். தொடர்ச்சியா 3வது முறையா மேற்கு வங்காளம் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்தியால 1068 ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பறவைகள். அதுல 508 கண்டுபிடிச்சது வெஸ்ட் பெங்கால் மாநிலம். வெஸ்ட் பெங்கால் மாநிலம் ஏப்ரல் 15ஆம் தேதியை பொய்லா பைசாக்னு அறிவிச்சிருக்காங்க. யோகஸ்ரீ திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அபரிஜிதா மசோதா, நோடி பந்தன் திட்டம், இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிரி வங்கி அறிமுகப்படுத்தினது வெஸ்ட் பெங்கால். டோட்டா பழங்குடியினர்கள் அதிகம் வெஸ்ட் பெங்கால்ல தான் பார்க்க முடியும். பஞ்ச் மிஷன் என்பது எந்த விண்வெளி ஏஜென்சியின் முயற்சி? PUNCH. நாசா.
நாசாவுடைய முயற்சி தான் இந்த பஞ்ச் மிஷன். ஓகேங்களா? இந்த பஞ்ச் மிஷன் யாருக்காக அப்படின்னா சூரியன் சன்னோட வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்ச் மிஷன் தொடங்கியிருக்காங்க. நாசாவும் ஜாக்சா ஜப்பான் நாட்டுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து உலகின் முதல் மர செயற்கைகள் லிக்னஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோட் எனப்படும் சந்திரனில் முதல் ரயில்வே அமைப்பை உருவாக்க நாசா திட்டமிட்டு இருக்காங்க. நாசா யூரோப்பா கிளிப்பர் மிஷன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஈரான் நாடு சம்ரான் 1 செயற்கைக்கோளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரோ ஐரோப்பிய ஒன்றியத்தின் புரோபாத்ரி செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்காங்க. மேற்கு வங்க கடலோர பகுதியில் எந்த ஆயுதப்படை சாகர் கவச் பயிற்சி நடத்தியது? இந்தியன் கோஸ்ட் கார்டு. இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் இந்த பயிற்சியை நடத்தியிருக்காங்க. மிலன் கடற்படை பயிற்சியுடைய 12வது பதிப்பு விசாகப்பட்டினத்தில் நடந்து முடிச்சிருக்கு. இந்திய ராணுவம் லடாக்ல பர்வத் பிரகார் பயிற்சி நடத்தியிருக்காங்க. NDMA சொல்லக்கூடிய அமைப்பு சென்னையில ஆக்கியா பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சி அந்தர்திக்ஷா பிஎஸ் புதுதில்லியில நடந்து முடிச்சிருக்கு. இந்திய ராணுவம் அகமதாபாத்ல சன்னிக் விமோச்சனுடைய பேரிடர் நிவாரண பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் சேர்ந்து டெவில் ஸ்ட்ரிக் பயிற்சி நடத்தி முடிச்சிருக்காங்க. டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பீட்கர் அர்ஜுனா விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்குவான் துரோணாச்சாரிய விருது வாங்கியிருக்காங்க. எஸ் முரளிதரன், அர்மாண்டோ கொல்லாக்கோ துரோணாச்சாரிய விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. விக்டோர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுவன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.